சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லி மக்களின் ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பதான் சொன்னேன். உண்மையை சொல்றேன், நான் போய் பேச தெரியாது, உண்மையை சொல்றேன். எனக்கு இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் காலையிலிருந்து தொடர்ந்து ஊழலமா போயிட்டு இருக்கேன். இப்பயும் பாருங்க 6 இருக்கு. தப்பா தெரிஞ்சா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்ககிரியில கொண்டு வந்துடலாம். அதுவும் இப்பதான் ஒரு மனு கொடுத்தாங்க, ஒருத்தர் பேசினாங்க. கண்டிப்பா அது என்ன நிலைமையில் இருக்கு, ஏன் பேருந்துகள் ஏன் நிறுத்த மாட்டேங்கிறான்னு கேட்டு அறிந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய பேருந்துகள் இல்லையா, அது செயல்படுவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அது சில குறைகள் சொன்னாங்க, அது நான் வரும்போது படிச்சுதான் கடை வச்சாங்கல்ல, உள்ள யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எந்த பேருந்தும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நேரில் போய் கலந்து ஆய்வு செய்து அதை தெரிந்த பழைய பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து பேருந்துகளும் அங்கேயும் நிற்கணும்னு இருக்காங்க. அந்த பழைய பேருந்து நிலையத்தில் போயிட்டு போகணும், அதான் எங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருந்துலையும் நின்று செய்வதற்கான நடவடிக்கை. ஆனால் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லி மக்களின் ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதர் கொஞ்சம் சரிங்க முத்து வேண்டாம் டாக்டர் தான் பார்க்கணும், அங்கே பார்த்தாரு, இங்கே எப்படி பார்த்துடலாம்.